Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜீப்ரால எக்ஸாம்பிள் 3.10 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கொடுத்துருக்க ஃபாலோயிங் பாலினாமியலுக்கு வந்து ஜிசிடி வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஜிசிடிங்கிறப்ப கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லலாம். ஹச்சிசிஎஃப் ஹையஸ்ட் காமன் டிவைசர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஒரே மீனிங்கை தான் வந்து சொல்லுது. இப்போ இந்த பாலினாமியலுக்கு நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா, லாங் டிவிஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த லாங் டிவிஷன் மெத்தடில் எதை உள்ளே எழுதணும் எதை வெளியில் எழுதணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துப்போம். இதில் நான் எதை உள்ளே எழுத போகிறேன்னு பார்த்தோம்னா 2x³ - 5x² + 5x - 3 தான் நான் உள்ளே எழுத போகிறேன். ஏன் உள்ளே எழுதுறேன்னு பார்த்தோம்னா, இதோட ரெண்டுக்குமே டிகிரி வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். டிகிரி வந்து பார்த்தோம்னா ரெண்டுக்குமே ஒரே டிகிரி தான் வந்திருக்கு. ஆனால் எதோட கோஎஃபிஷியன்ட் ஹைன்னு பார்த்தோம்னா, இந்த 2x³ கோஎஃபிஷியன்ட் தான் எனக்கு ஹையாக இருக்குது. அதனால தான் இதை எடுத்து உள்ளே எழுதுறேன். அப்படின்னா 2x³ - 5x² + 5x - 3. அடுத்து இந்த இதை வெளில எடுத்து எழுதிக்கிறேன். அப்படின்னா x³ + x² - x + 2. இப்போ இந்த இடத்துல எனக்கு 2x³ கேன்சல் பண்ணோம். அப்படின்னா இதோட எதை மல்டிப்ளை பண்ணால் 2x³ கிடைக்கும்னு பார்த்தோம்னா, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் கிடைக்கும். அப்படின்னா 2 × x³ 2x³ எனக்கு கிடச்சிடும். அடுத்து 2 × x² + 2x². அடுத்து -x × 2 -2x. அடுத்து +2 × 2 4 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இது எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் அவுட் ஆகணும்னா நான் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் இது மைனஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். அப்படின்னா இது ரெண்டும் எனக்கு கேன்சல். இதோட வேல்யூ -7x². அடுத்து இதோட வேல்யூ -7x, இதோட வேல்யூ -7 எனக்கு கிடச்சிருந்துருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா +5 + 2ங்கிறப்ப எனக்கு +7 தான் எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா -7x² + 7x - 7 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இது எனக்கு ரிமைண்டர் மாதிரி எனக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா எனக்கு ஒரு 7 வந்து காமனாக இருக்குது. அப்படின்னா 7 வந்து நான் காமனாக எடுத்துட்றேன். காமனாக எடுத்தால் -x², அடுத்து +x -1 எனக்கு கிடச்சிருந்துருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா எனக்கு x² ஹையஸ்ட் இதோட கோஎஃபிஷியன்ட் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். ஆனால் எனக்கு இங்கே நெகட்டிவாக இருக்குது. அதனால் ஒரு மைனஸை காமனாக எடுத்தேன்னா -7 எனக்கு காமனாக வந்துடும். அப்படின்னா எனக்கு x² - x +1 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து எனக்கு ரிமைண்டர் ஆகாது. ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நான் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் எனக்கு இங்கே 0 கிடைக்கலாம். அப்படின்னா திருப்பி நான் லாங் டிவிஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல லாங் டிவிஷன் மெத்தடில் ஏதோ உள்ளே எழுதுவோன்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல எனக்கு டிவைசராக யூஸ் ஆனதை நான் இங்கே உள்ளே எழுதிடுறேன். அப்படின்னா x³ + x² - x + 2. இப்போ இந்த இடத்துல ரிமைண்டராக கிடச்சதை வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். அப்படின்னா x² - x + 1. இப்போ இந்த இடத்துல எனக்கு x³ இருக்குது. ஆனால் இங்கே எனக்கு x² இருக்குது. அப்போனா எதோட மல்டிப்ளை பண்ணால் x³ வரும்னு பார்த்தோம்னா, எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு x³ வந்து கிடைக்கும். அப்படின்னா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் x³, அடுத்து -x + x மல்டிப்ளை பண்ணால் -x² வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்து 1 × xங்கிறப்ப 1 வந்து x வந்து எனக்கு கிடச்சிருக்கு. 1 × xங்கிறப்ப எனக்கு x வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா இங்கே மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ஆயிரும். நான் x³ எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்படின்னா x² + x²ங்கிறப்ப 2x² கிடச்சிருக்கு. அப்படின்னா -x xங்கிறப்ப -2x வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இங்கே +2 நான் கீழே கொண்டு வந்துடுறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா எனக்கு இங்கே 2x² இருக்குது. இந்த இடத்துல எனக்கு x² இருக்குது. அப்படின்னா எதோட நான் மல்டிப்ளை பண்ணால் 2x² கிடைக்கும்னு பார்த்தோம்னா, +2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு கிடைக்கும். அப்படின்னா 2 × x², 2x² கிடச்சிருச்சு. அடுத்து 2 × xங்கிறப்ப 2x, மைனஸ் இருக்குன்னா -2x. அடுத்து 1 × 2ங்கிறப்ப எனக்கு 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா இதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் இது எனக்கு மைனஸ் ஆயிரும், இது எனக்கு ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ். அப்படின்னா இது ரெண்டும் எனக்கு கேன்சல் அவுட் ஆயிரும். இப்போ இதுவும் எனக்கு கேன்சல் அவுட் ஆயிரும், இதுவும் எனக்கு கேன்சல் அவுட் ஆயிரும். அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, ரிமைண்டரோட வேல்யூ 0 கிடச்சிச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ரிமைண்டரோட வேல்யூ 0 வர வரைக்கும் பண்ணணுன்னு. இப்போ எது டிவைசராக இருக்கிறப்ப எனக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, x² - x + 1 டிவைசராக இருக்கிறப்ப தான் எனக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருக்கு. அப்படின்னா ஹச்சிசிஎஃபோட வேல்யூவும் அதாக தான் இருக்கும். அப்படின்னா ஹச்சிசிஎஃபோட வேல்யூ x² - x + 1ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.